ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கே நீ ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான விஷயத்த நடத்தி கொடுக்க போறேன். அதுக்காக தான் இப்போதே இதை கேட்க சொன்னேன். நல்ல மனசோடையும் நல்ல குணத்தோடையும் இருக்கிற உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் தானே. இனி எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். கோயில் குளத்துல மழை தண்ணி விழுந்ததுன்னா அந்த மழை நீரே தீர்த்தமாக மாறி போகும். அதுவே சாலையில் விழுந்த மழை என்பது அசுத்தமாக கழிவுகளோடு கழிவாக மாறி போகும். அப்படிதான் அந்த மழை நீர் போலதான் நீ சேரக்கூடிய இடமும் இருக்கக்கூடிய இடமும் உன்னை சுத்தமானவனாகவும் நல்லமானவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கு. எப்போதும் உன்னை சுத்தி நல்லவங்க இருக்கும்படி நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் நல்ல நட்புகளையும் உன் கூடவே வச்சுக்கோ. இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக நடந்து நீ உன் வாழ்க்கையில சாதனை படைக்கும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்ய போறேன். அதற்கான ஆரம்ப விஷயமாக தான் உன் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை நடத்த போறேன். இத்தனை நாளா என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் தானே. உண்மையிலேயே வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நிம்மதியை தந்துடாது. எல்லாருக்குமே கஷ்டம் கவலையை தாண்டி தான் எல்லாரும் சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது போல சிரிச்சுக்கிட்டும் நடிச்சுக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு நிறைய திறமையும் இருக்கு, பொறுமையும் இருக்கு, பக்தியும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னுடைய திறமையால் சாதிப்பதை விட பொறுமையால் நீ அதிகமாக சாதிக்கலாம். பொறுமையால் சாதிப்பதை விட நீ என் மீது கொண்ட பக்தியும் நம்பிக்கையும் இன்னும் உன்னை மிக பெரிய ஆளாக ஜெயிக்க வைக்கும். அப்புறம் என்ன, இந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டே நீ உன் வாழ்க்கையில நல்லா வாழ்றதுக்கு உண்டான வேலைகளை செய். பணம் காசு இல்லை வசதிலாம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னை பேசும்போது கூட நீங்களான்னு ரொம்ப மரியாதையை ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அதுவே காசு பணம் இல்லாம நீ ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நின்னா ஓ நீயான்னு உன்னை கேவலமாக பார்ப்பதும் இந்த உலகம்தான். ஏன்னா மனிதன் என்னவோ காசு பணத்துக்கு கொடுக்கிற மரியாதைய மனிதனுக்கு கொடுக்காதவனாக தானே இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில அவங்க வசதிக்கு ஏத்தாற் போல ஆட்களையும் அல்லது விஷயங்களையும் மாற்றிக்கொள்பவர்களாக இருக்காங்க. ஒருத்தன் தேவைப்பட்டானா அவனை நல்லவன் வல்லவன்னு உயர்ந்து பேசுவாங்க. அவனுடைய தேவை இவர்களுக்கு தேவை இல்லைன்னா அவனை ஒரு செல்லா காசாக நினைச்சு மரியாதை கொடுக்காம நடத்துவாங்க. அப்படி உன்னை சுத்தி இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரும் தேவைக்கு ஏற்றாற் போல சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் உன்னிடம் பொய் சொல்லுவாங்க, பொய்யா பழகுவாங்க. அவங்க கிட்ட போய் ஏன் பொய் சொல்றீங்கன்னு நீ கேட்டினா அவங்க அதற்கும் ஒரு பொய்யைத்தான் சொல்வார்கள். யாரையும் முழுசா எப்படின்னு தெரியாம அவர்களை முழுவதுமாக நம்பி ஏமாற வேண்டாம். எப்பவுமே எந்த விஷயத்தையும் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிப்பதற்கு முன்பாக ஏன் இந்த விஷயம் இன்னும் முடியலன்னு யோசி. ஏன் இந்த விஷயம் இன்னும் சரியாகலன்னு யோசி. அதை சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் தானாகவே உன் கண்களுக்கு புலப்படும். அதற்கப்புறம் நீயும் வெற்றியை பெற்றிடலாம் என் செல்லமே. நிஜமாவே இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் நான் வரலாற்றில் பக்கங்களை எழுதிதான் வச்சிருக்கேன். ஆனா அந்த பக்கத்தை நிரப்பாம எந்த சாதனையும் செய்யாம சும்மாவே கடனுக்கு வாழ்க்கையை வாழ்பவர்களாக மனிதர்கள் இருக்கும்போது என்னாலதான் என்ன செய்ய முடியும். பிறந்தோம் வாழ்ந்தோம் வேலை செஞ்சோன்னு இருக்கக்கூடாது. என்ன செஞ்சோம், எப்படி சாதிச்சோம், எதையெல்லாம் சமாளிச்சோம்னு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. தற்காலிகமா சந்தோஷமா இருந்தா போதும், தற்காலிகமாக சுகம் கிடைச்சா போதும்னு எதிர்காலத்தில் நீ வெற்றி பெற வேண்டிய அந்த நாட்களை விட்டு விடாதே. இப்போ நாம செய்யற ஒவ்வொரு தப்பும் நமது எதிர்காலத்தை பாதிச்சிடும்ன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். எப்போதும் எந்த தவறான விஷயங்களையும் தவறான செயல்களையும் செய்ய முனையாதே என் செல்லமே. தவறு தப்புன்னு தெரியும் போதே அதை விட்டு ஒதுங்கி நின்று விடணும். அதுதான் உன்னுடைய வருங்காலத்தை வசந்தமானதாக சந்தோஷம் நிறைஞ்சதாக நிம்மதியானதாக அமைச்சு கொடுக்கும். வாழ்க்கையில எப்போதுமே எதையாவது கத்துக்கிட்டே தான் இருக்கணும். கற்றுக்கொள்வதற்காக நீ ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு அவமானப்படுவதற்கு முன்பாக இன்றே எது எப்படி என்னன்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அடுத்தவங்க உன்னை பத்தி ஏதாவது குறை சொல்றாங்கன்னா உடனே அவங்க எப்படி என்னை பார்த்து இப்படி குறை சொல்லலாம், நீங்க தான் அப்படி நீங்க தான் இப்படி அது இதுன்னு கத்தி பேசவோ சண்டை போடவோ ஆத்திரப்படவோ கூடாது. ஒருத்தர் உன்னை பத்தி குறை சொல்றது சரின்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கோ. இல்ல அவங்க தப்பா தான் சொல்றாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அதை கண்டுக்காம போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய். அதுவும் உன் நிலைமை நல்லபடியாக மாறி நீ நினைச்சதற்கும் அதிகமாகவே சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் வாழ்க்கையில பார்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. அப்படிதான் நாளைக்கே உனக்கான ஒரு சந்தோஷ விஷயத்தை நடத்தி உன்னை ஆச்சரியப்படுத்த போறேன்.